நிறைய காலேஜ் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு நான் எலிஜிபிளா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ உங்களுக்கே நல்லாவே தெரியும், இப்போ ரீசெண்டா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதுலே நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, ஈவன் வேகன்சியை ஃபில் பண்றதும் அந்த ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து ஃபில் பண்றாங்க. ஓகே, ஸோ இப்போதுல இருந்து இந்த காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 6 monthsல கண்டிப்பா என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா ஜாபை கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வர்ற டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா, என்ன ஏஜ்ல இருந்தா இது எலிஜிபிள் அப்படிங்கிறது தான். ஓகே, நீங்க காலேஜ்ல 7th செமஸ்டர் 8th செமஸ்டர் எழுதிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். ஓகே, ஸோ எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே காலேஜ் என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா மே மாசமே என்ன பண்ணிடும் முடிஞ்சிடும். ஆனா நம்மளுக்கு இங்க எக்ஸாம் எப்பதான் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கு செப்டம்பர் மாசம் தான் வருது. ஓகே, சோ தட் மீன்ஸ் அதுக்கு முந்தின மாசத்துல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும். சோ அப்ப நம்மளுக்கு இது பிரச்சனையே கிடையாது. ஷுவரா நீங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிள் தான். ஓகே, எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸ் வந்து அக்டோபர் மந்த்ல வருது. ஓகே, சோ அப்ப அடுத்தடுத்த மாசத்துல செப்டம்பர் அக்டோபர் அப்படிங்கறது அடுத்தடுத்த மாசத்துல உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேவா, சோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஜூலைல உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பிலிம்ஸ் இருக்கும். ஓகே, சோ இதுக்குமே நீங்க எலிஜிபிள் தான். பட் ஆனா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் டேட் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து ஏப்ரல் 1க்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சோ அது உங்களுக்கு ஒரிஸ் கிடையாது. இந்த எக்ஸாமையுமே நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்க்காக எழுதலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில எக்ஸாம்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். சோ அதனால நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ஸ் எழுதலாம். எஸ்பிஐ பிஓ அண்ட் கிளர்க்கு டெஃபினட்டா எலிஜிபிள். இதுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து முக்கியம். பட் ஆனா இந்த எக்ஸாம்ஸுமே நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிஸ்க்காக கொஸ்டின் பேப்பர் எப்படி வருது, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா எழுதலாம். ஓகேவா, இது எல்லாம் எங்க சார் போய் படிக்கிறதுனா ஃப்ரெஷரு எனக்கு வந்து வீட்டுல உட்காந்தே படிக்கணும். ஏன்னா நான் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எனக்கு எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ், நம்ம கோட் ஆன்லைன் அகாடமி ட்ரைனிங் சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேவா, சோ இது ஏப்ரல் 1st வந்து நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுல என்னென்னலாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் பர்டிகுலரா என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இதுல கேர் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு மென்டாரை தனியா அதுக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அலர்ட் பண்ணிடுவாங்க. சோ உங்களுக்கு புக்கு வீட்டுக்கே என்ன பண்ணிடுவாங்க கொரியர் பண்ணிடுவாங்க. சோ இது மட்டும் இல்லாம அந்த புக்ல உள்ள கொஸ்டின்ஸை அப்படியே வந்து உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல டீச் பண்றாங்க. A to Z எல்லாமே கவர் பண்றாங்க. பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல கவர் பண்றாங்க. ஓகே, சோ அதே மாதிரி நீங்க இந்த 31ஆம் தேதிக்குள்ள இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இப்போ வந்து மொத்தம் 3 சப்ஜெக்ட் உண்டு. குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் கூட உண்டு மெயின்ஸ்ல. சோ இதுல என்னென்னலாம் முக்கியமா படிக்கணும், குவான்ஸ்க்குனா தனி ஷீட், ரீசனிங்னா தனி ஷீட், இங்கிலீஷ்க்குனா தனி ஷீட், இது எல்லாமே என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவும் கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்னும் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல CWJ12 அப்படின்னு சொல்லி கோடு போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ இது ஃபுல்லாவே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் தான். ஓகேவா, சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கீழே வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும். ஓகே, சோ அதை ஃபில் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இல்ல சார் எனக்கு லைவ் கிளாஸே வேண்டாம், ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் வேணும், எப்ப வேணாலும் நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம CWJ ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி என்ன இருக்கு. ஓகே, சோ அதுல உங்களுக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா வீடியோ கோர்ஸ் இருக்கும், மார்க் டெஸ்ட் இருக்கும், PDF கோர்ஸ் இருக்கும். அப்புறம் 1 இயருக்கு என்னென்ன லான்ச் பண்றாங்க எல்லாமே வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் கிடைக்கும். ஓகே, சோ இது அந்த அப்டேட்டுக்கு ஏத்தாப்புல உங்களுக்கு ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஆனா நீங்க CWJ40 அப்படின்னு சொல்லி கோடு போட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், கீழே வந்து 2 கமாண்ட் இருக்கும். ஒரு கமாண்ட்ல கோட்டுக்கான ஃபார்ம் ஃபில்லிங் இருக்கும், உங்களுக்கு டைரக்டா நம்ம டீம் கால் பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த
வீடியோ கோர்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதுல நீங்க CWJ 40 சொல்லி போட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு query சொல்லலாம். தேங்க்யூ ஆல்.